கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்கள் தலையை உயர்த்துவார், நீங்கள் வெக்க அனுபவித்த இடத்துல புகழ்ச்சி கீர்த்தி உண்டாக்குவார். உங்களுக்குன்னு ஒரு புது காரியத்தை, புது நன்மையை தருவார். குறைவானதெல்லாம் ஒளிய பண்ணுவார், நிறைவானதை தருவார். விசுவாசிங்க. இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 32. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். அப்படின்னா, அதாவது உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் கூட சில நேரத்தில் இந்த நாளில் இது ஒரு பலகீனத்தில், ஒரு வியாதியில் ஏதோ நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாமே. நீங்கள் மருத்துவர்களை சந்திச்சிங்க, மருந்துகள் எடுத்தீங்க, அறுவை சிகிச்சை கூட செய்திருக்கலாம், அல்லது பல மாதம் தொடர்ச்சி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், மாத்திரை எடுக்கணும், சில பரிசோதனைகளை செய்யணும்னு சொல்லி உங்களை அப்படியே நடத்திட்டு இருந்திருக்கலாம். இன்னும் இந்த மாற்றம் வரல. நாளுக்கு நாள் வியாதியின் அகோரம் அதிகமாகிறதே தவிர குறைந்த பாடில்லை. ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடலாமே, ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாமே, அவர் உங்களை குணமாக்குவார் அல்லவா? மார்க் 5 அதிகாரத்தில் 12 வருடம் அவர் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களை டாக்டரை பார்க்க போய் மருந்துகள் சாப்பிட்டு அவளுக்கு சுகம் கிடைக்கல. அவள் கடைசியாக ஏசப்பட்ட வந்து அவருடைய வல்லமையினால அந்த பெரும் பாடலிருந்து சுகத்தை பெற்றாள் அல்லவா? அது உண்மையான செய்தியான பைபிள் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் கூட மருத்துவர்களை, வைத்தியர்களை சந்தித்து எந்த விடுதலை இல்லாமல் கலங்கிட்டு இருப்பீங்கன்னா ஏசப்பட்ட வரலாமே. ஏசப்பா என்னை குணமாக்குன்னு கேட்கலாமே. அவர் குணமாக்குவாரே, கண்டிப்பாக குணமாக்குவார். இங்கே விசுவாசத்தோடு அவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க. ஏசப்பா, என்னால் சகிக்க முடியலை, என்னால் தாங்க முடியலப்பா, என் சகித்திருக்கிற கஷ்டங்கள் என்னால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது, ஆண்டவரே என்னை குணமாக்குன்னு கேட்டு பாருங்க. நிச்சயமாக குணமாக்குவார். இன்றைக்கு அற்புதம் செய்வார். அவருடைய கரங்களை தொடும். உங்கள் குடும்பத்தில் இனி ஒரு நபர் வியாதிப்பட்ட நிமித்தம் உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் சமாதானத்தை இழந்திருப்பீங்கன்னா அவர்களையும் குணமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை அருள்வார். நிச்சயமாக உங்கள் கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, உங்கள் உடன்பிறப்புகளோ யாராவது வியாதிப்பட்ட நிலையில், ரொம்ப ஆபத்தான நிலையில் போராட்டத்தில் இருப்பாங்கன்னா அவங்கள குணமாக்கி நிச்சயம் அவங்கள சந்தோஷப்படுத்த போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். யாரெல்லாம் இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, மன்றாடுகிறார்களோ அவர்களை குணமாக்கிருங்க, குணமாக்கிருங்க. கொடிய நோய்கள் அத்தனை விலகட்டும். கேன்சர், கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, லிவர் பிரச்சனை, தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, மூளை பிரச்சனை எல்லாமே விலகி போட்டும். ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருக்கிற அத்தனை பேர் சுகமாக்கப்படட்டும். வீடுகளில் பல மாதங்களாய், பல வருடங்களாய் படுக்கையில் இருக்கிறவர்கள் சுகமாக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் எழுப்பி நடப்பார்களாக. நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய ஊழியக்காரன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை, இந்த நாளில் கமெண்ட் செக்ஷனில் ஜெபக்குறிப்பில் அனுப்பியிருக்கிற அனைவருக்கும் நீர் அற்புதம் செய்யும்படிக்கு மன்றாடுகிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.